தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறிய முண்டாசு கவிஞன் பாரதியை வணங்கி, களைத்து போனாலும் சளைத்து போகாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உழைப்பாளர்களுக்கும், ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பசி தீர்க்கும் பட்டாசு தொழில், அறிவை வளர்க்கும் அச்சு தொழில் என உழைப்பின் நகரமாக இந்த சிவகாசியை மாற்றியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றம் யார் கையில் இருக்கு? உழைப்பாளிகள் கையிலையா படிப்பாளிகள் கையிலையான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏன் படிப்பாளிகள்னு பேச வந்திருக்கேன் தெரியுமா? நான் ஏன் படிப்பாளிகள்னு பேச வந்திருக்கேன்? உங்களுக்கு அந்த தலைப்பு தான் கொடுத்துருக்கோம். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? ஒரு அம்மா கிணறு தோண்டினாங்கல்ல சார், எங்க அண்ணன் பாரதி சொன்னாங்க, கௌரி நாயக் அவங்கள மாதிரி என்னால கிணறு தோண்ட முடியுமா சார்? என்னால மூட்டை தூக்க முடியுமா? அப்ப நான் படிச்சு முன்னேறினா தானே என்னால சம்பாதிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, என்னால கிணறு தோண்ட முடியாதுன்னா அப்ப என்ன மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பேர் இருப்பாங்க சார்? நீங்க மூட்டை தூக்கலாம், நீங்க மூட்டை தூக்கினா உங்களை 4 பேர் தூக்குற மாதிரி ஆயிடும் சார். ஆவுனா அந்த தாத்தாவே வம்புழுக்கிறாங்க எல்லாருமே. அவரே பாவம் உரம் போட இடத்துல குப்புற விழுந்து முட்டியில அடிபட்டு உட்காந்து கிடக்காரு. மறுபடியும் அவரை எழுதிட்டீங்களா? இருக்கும்போது இவ்வளவு அவரை நீங்க வன்முறையா பேசல. ஆவுனா அவரையே வம்புகளுது. படிப்பாளிகள்னாலே இதோ குற்றவாளிகள் மாதிரி பேசுறாங்க சார். பூரா உங்களுக்கு அவர் செய்வனை வச்சுட்டு போறாரு பாருங்க சார். தமிழகம் முழுக்க 1000 நகைச்சுவை பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா எங்கள் மதுரை முத்து அண்ணன் மட்டும்தான் 100 நாடுகளுக்கு மேல் சென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்னங்க காரணம்? எங்க ப்ராப்பர்ட்டி காமெடியா பண்ணியே மதுரையில பாதி ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரு சார். உட்காருங்கம்மா, நீங்க பட்டிமன்றம் பேசின போதும். உங்க வகுத்தறிச்சலை கேட்டு நான் போறேன். வேற எங்கேயோ தான் நேற்று இடிச்சுட்டு என்னடா இப்படி யாரா நம்மளுக்கு பார்த்தா கடைசியில் இது வச்ச கண்ணு தான் நம்ம கூடவே வருது. பூரா 5 நிகழ்ச்சி மாதம் கொடுத்தா புது வண்டியா சார் அப்படின்னுச்சு. டம்முன்னு ஒரு என்ன சார் சத்தம் இடிச்சிருச்சுமா மூதவியில் வண்டியை வைங்க அப்படி. என்ன காரணம்? அவர் கார்ல போகும்போதும் படிப்பாருங்க, ஏர்ல போகும்போதும் படிப்பாருங்க. அப்படிப்பட்ட படிப்பள்ளி நல்ல கை தட்டுங்க, பாராட்டுங்க. ஏன் பாராட்டுறாங்க தெரியுமா? 29, 30 2 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன் இந்த மாதம். அதை கேன்சல் பண்ணுங்க. என்னத்தை அவர் படித்தாரு? 30 ரூபா ஜோக்கு புக்கை படித்தாரு. நீங்கள் அண்ணபாரதி அழகா சொன்னாங்க, அதை எங்கள் லட்சுமி நாராயணனும் அடிக்கோடிட்டு காமிச்சாங்க. எங்கள் மதுரமுத்து அண்ணன் சொன்னாராம், இந்த மேடையே என்னை கைவிட்டா கூட இந்த விவசாயம் என்னை காப்பாத்திரும்னு சொன்னாராம். உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுதா நடுவர் அவர்களே? அந்த நகைச்சு அந்த அம்மா அப்பயே கைவிட்டுருச்சு. ஆனால் நீங்கள் கூட தூக்கிட்டு ஓடியாரீங்களே. இப்ப அண்ணபாரதி எல்லா இடத்துலயுமே நடுவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பொசிஷனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் விவசாயத்தை பாருங்கன்னு உங்களை சொல்றாங்க சார். என்கிட்ட இருந்து வகுத்துருச்சப்ப அங்க போயிருச்சா? அதோட எங்க பவித்ரா சொல்றாங்க, படிச்சவன் தான் அறிவு கட்டத்தனமா பேசுவானா. சார் நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் வந்து எதுக்கு அதை நான் சொல்ல அப்புறம் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு வரவா? எம்காம் படிச்சிருந்தேன், அடுத்து எம்பில் படிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. நீங்க இருக்கிற மேடையில படிச்சவன் அறிவு கட்டத்தனமான்னு பேசுவாங்கன்னு ஒரு வைமா சொல்லிட்டு போலாமா சார்? மே 4-5 நோட் பண்ணிக்கங்க. நல்லா பேசுறீங்க. நீ கேன்சல் பண்ணிக்க. நீ என்ன கங்கையும் மங்கைன்னு இருக்க? கண்ணீர் இருக்கணுமா? 100 நாடு போனா ஏர்லையும் படிப்பேன், கார்லையும் படிப்பேன். படிச்சவன் போனானா நாயை தூக்கி தோல்ல வச்சுட்டு போயிட்டானா? இதுல என்ன தப்பு இருக்கு? நாயை தூக்கி ஏன் தோல்ல வச்சோம்? அம்புட்ட ஆடா இருக்கே, இது ஒண்ணு மட்டும் நாயா இருக்கே, வீட்டுல கொண்டு போய் வளர்க்கலாம்னு எடுத்தோம் சார். அது ஒரு தப்பா? நகைச்சுவை ஒன்று கூடிடுச்சம்மா. பேங்க் செலான் ஃபில் பண்ண தெரியுதா? பேங்க் செலான் எங்க நீங்க உங்களை மாதிரியே இருக்க 4 பேரை பேசுறீங்க. நாங்க எங்களை மாதிரி அதே பேங்க்ல மேனேஜரா இருக்கிறவங்களே, அதே பேங்க்ல கேஷியரா இருக்கிறவங்களே, அதே பேங்க்ல கிளர்க்கா வேலை பார்க்குற படிப்பாளிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். யோசிச்சு பார்க்க வேணுமா? அதுலயும் யம தர்மராஜா எரும மாடு கூட எங்களை மதிக்காதான். யம தர்மராஜா எரும மாடு எங்களை எங்க மதிக்கணும்? இது என்ன சார் இது நியாயம்? அதான் அவர் என்னைக்கு எருமாட்டில் இங்க இருந்து கிளம்பி வந்தாருன்னா எவ்வளவு நாள் ஆகும் சார்? அந்த யம தர்மராஜாக்கு யார தூக்கணும், யார 2வது தூக்கணும்னு பக்கத்துல உட்காந்து எழுதுறது யார் தெரியுமா? சித்திரகுப்தன்கிற படிப்பாளி. அவருக்கே சுகர் வந்து அந்த கையில இருந்து இதவே தூக்க முடியாம கிடக்காரு. நீங்க என்னத்தை அவர் போய் அடுத்தால் தூக்க போறாரு? எங்க மதுரமுத்தானே ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. உங்களுடைய கனவு என்னன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் பிறந்த கிராமத்துல என்னுடைய தாய் தகப்பனுக்காக கோவில் கட்டியிருக்கேன்.
அங்க பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டில் அந்த கிராமத்தில் கஷ்டப்படுற குழந்தைகள் எல்லாரையும் நல்லபடியா படிக்க வைக்கணுங்கிறதா என்னுடைய கனவுன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாருங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாலே அவன் படிக்க மாட்டான், லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாலே அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரமாட்டான்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தவன் கூட முன்னேறினதுக்கு காரணம் அந்த பள்ளிக்கு வந்ததாலும் அந்த ஆசிரியர் சொன்னதை பணிஞ்சு கேட்டதாலும் தான். அவனும் அந்த வகுப்புல ஒரு மாணவன்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு நாடு எப்பங்க முன்னேறும்? ஒரு தனி நபருடைய வருமானமும் ஒரு தனி நபருடைய வாழ்வாதாரமும் என்னைக்கு கூடுதோ அன்னைக்கு தான் சார் நாடு முன்னேறும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உழைப்பாளிகளுடைய தனிநபர் வருமானம் கூடுதா சார்? சார் எங்க அப்பாவோட தாத்தா காலத்துல அவங்க கேட்டாங்க, ஒரு வேலை கொடுங்க ஐயா முதலாளி, ஒரு வேலை கொடுங்க முதலாளி. ஏன் தாத்தா காலத்துல கேட்டாங்க, வேலைக்கு ஏத்த சம்பளம் கொடுங்க முதலாளி. எங்க அப்பா காலத்துல கேட்டாங்க, உழைப்புக்கு ஏத்த போனஸ் கொடுங்க முதலாளி. இன்னைக்கு என் காலத்துல உழைப்பாளிகள் கேட்கிறாங்க, சார் உழைக்கிறவனுக்கு மரியாதை கொடுங்க முதலாளின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா மரியாதையை கூட கேட்டு வாங்குகிற இடத்தில் இன்னைக்கு உழைப்பாளிகள் இருக்கிறாங்க இல்லையா சார்? இன்னைக்கு பார்வையாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, குழந்தைகளை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? படிப்புன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், அதனால ஒரு நல்ல செய்தி இந்த குழந்தைகளுக்கு போய் சேரும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பெத்தவங்கள்ட்ட கேளுங்க, உங்களோட கனவு என்னன்னு கேளுங்க. அவங்க முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? என் புள்ள நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு அவன் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த பட்டியலில் முதலில் வருவது நன்றாக படிக்க வேண்டும் என்ற வார்த்தை மட்டும்தான் நடுவர் அவர்களே. ஏன் நல்ல வேலைன்னு சொல்றாங்க? நான் பட்ட கஷ்டம் என் புள்ள பற்றக்கூடாது, அவன் நல்லா படிச்சு ஒரு கௌரவமான வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதனால தான் படிப்பாளிகள் இந்த உலகத்தை முன்னேற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு நாங்க சொல்றோங்க. உழைச்சா வருமானம் மட்டும்தான் கூடும், ஆனா படிச்சா தன்மானமும் கூடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. உழைப்பாளிக்கும் படிப்பாளிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நான் எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு அடுத்தவன் முடிவு பண்ணா அவன் உழைப்பாளி, நான் எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணா நான் படிப்பாளி என்று சொன்னால் நான் படிப்பாளியாக இருக்கணுமா உழைப்பாளியாக இருக்கணுமா? இன்னைக்கு உழைக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காங்க, அதை அழகா அடிக்கோடிட்டு அருண் காமிச்சாங்க. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க யாரும் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, அங்க ஒரு தள்ளு வண்டி இருக்கும், தள்ளிட்டு போவோம், நமக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வச்சுக்கிறோம், கேஷியர் கூட நம்மகிட்ட பேச மாட்டாங்க, பணத்தை கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு வருவோம், அங்க வாயை திறந்து கூட நம்ம பேச மாட்டோம். ஆனா கிராமத்துல எங்க ஊர்ல ஒரு கீரைக்காரம்மா காலைல 5 மணிக்கு ஒரு கூடையை தலையில வச்சுட்டு கீரை வாங்கலையோ, கீரை அகத்தி கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரைன்னு விற்கும் போது அந்த அம்மாட்ட 2 கட்டு 10 ரூபாய்க்கு தருவியா, ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு தருவியான்னு பேரம் பேசுறோமே, அந்த கீரை விற்கக்கூடிய தாயுடைய மனசுல என்னங்க இருக்கும்? அவங்களுடைய பிள்ளையும் கீரை வைக்கணும்னா மனசுல இருக்கும், என் பிள்ளையாவது படிச்சு மேல வந்துடணுங்கிறதான சார் மனசுல ஆசையாக இருக்கும். இந்த சிமெண்ட் மூட தூக்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? தலைக்கு மேல ஒரு துண்டு இருக்கும், இடுப்புல ஒரு துண்டு இருக்கும், உடம்புல சட்டை கூட போட்டிருக்க மாட்டாங்க. அந்த 200 மூடை 300 மூடையை இறக்குறதுக்குள்ள மூக்கால் அதை மோந்து வாயால் அதை தின்னு உடம்பு முழுக்க சிமெண்டா இருக்கும். அந்த இறக்கக்குழியை ஏத்துக்குழியை வாங்குறதுக்குள்ள அவங்க படுற கஷ்டம் தெரியுமா சார்? அந்த சிமெண்ட் தொழிலாளி என்ன ஆசைப்படுவாரு? நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நல்லா படிச்சு அது நல்ல வேலைக்கு போயிடணும் தானே சார் ஒரு சிமெண்ட் தொழிலாளி ஆசைப்படுவாரு. உழைப்புல கூட நீ இன்ன ஜாதி, நீ இந்த வேலை தான் பார்க்கணுங்கிற பாகுபாடு இன்னைக்கும் கூட நிறைய கிராமங்கள்ல இருக்கு. ஆனா ஜாதி மதத்தை கடந்து ஒருவன் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது படிப்பு மட்டும்தானே நடுவர் அவர்களே. அதைத்தானே ஔவையார் அழகாக சொன்னாங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையவன். ஏன்? மன்னனை விட படிச்சவன் தாண்டா பெரிய ஆளு. ஏன்? மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு ஔவையார் சொன்னாங்களா இல்லையாங்க சார்? இந்த +2 ரிசல்ட் வரப்போகுது 8ஆம் தேதி. ஒவ்வொரு தகப்பனும் எந்த குரூப்ல பிள்ளைய சேர்க்கறதுன்னு அவ்வளோ யோசனையில இருக்காங்க. விவசாயத்தை காப்பாத்துறோமா, விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு விவசாயத்தில் எத்தனை படிப்புகள் வந்துருச்சு தெரியுமா சார்? சார் மண்புழு வளர்க்குறதுக்கு வெர்மி கல்ச்சர், தேன்குளவி வளர்ப்புக்கு அப்பிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு செரிகல்ச்சர், மீன் வளர்ப்புக்கு அக்வா கல்ச்சர், பூக்கள் வளர்க்குறதுக்கு ஃப்ளாரிகல்ச்சர், காய்கறி வளர்ப்பதற்கு ஒளிரிகல்ச்சர், காடுகள் வளர்ப்பதற்கு சில்வி கல்ச்சர்னு அக்ரிகல்ச்சர் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை என் குழந்தைக்கு திறமைக்கு தேவையான படிப்புகள் இருக்கிறதா இல்லையா சார்?
ஏங்க ஒரு காலத்துல ஏரோப்ளேன் வானத்துல பறக்கும்போது அதோ ஏரோப்ளேன் போது கீழேந்து கை காட்டுவோன்னு சொன்ன அதே மக்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஏரோப்ளேனே ஓட்ட முடியுங்கிற சூழல் இருக்குதா இல்லையா சார்? சார் சாத்தூர்ல எங்க ஊர்ல படந்தால்ல அந்த குழந்தையுடைய அப்பா சாதாரண டீ கடையில் வேலை பார்க்குற தொழிலாளி, அவங்க அம்மா ஒரு பட்டாசு ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி. அந்த பொம்பளை பிள்ளை யோகேஸ்வரிங்கிற அந்த பொம்பளை பிள்ளை 12th ஜேஇங்கிற பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்று இன்னைக்கு மும்பையில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொன்னா படந்தால் முதல் மும்பை வரை போக முடியுதா இல்லையா சார் ஒரு படிப்பால? இது வரைக்குங்க யூபிஎஸ்சி தேர்வில் தமிழகம் 10 இடத்துக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஆனால் சென்ற இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு, மதுரையில் ராஜேஸ்வரிங்கிற பெண் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயே 2வது இடத்தில் வந்திருக்கிறார்னு சொன்னா அந்த பிள்ளையை பெற்றவர்கள் எவ்வளவு பெருமை அடைஞ்சிருப்பாங்க நடுவர் அவர்களே. இங்க பெண் குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு பாரதிதாசன் சொன்னார் தெரியுமா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள்னு பாரதிதாசன் சொன்னாருங்க. படிக்கணும் பொம்பளை பிள்ளை. ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு கல்வியை அள்ளி கொடுக்குறாங்களே. ஏன்? என்னால நகை போட முடியலனா கூட என் புள்ள படிச்சு அது வாழ்க்கையை பார்த்துக்கிறோங்கிற நம்பிக்கையில இருக்காங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை கொடுப்பது கல்வி நடுவர் அவர். தூப்புக்காரின்னு ஒரு புத்தகம் மத்திய அரசினுடைய யுவ புரஸ்கார் விருதை பெற்றது. அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. மனித கழிவுகளை அள்ளக்கூடிய ஒரு தாய், அந்த தாய் தான் பிள்ளைக்கு அந்த வேலை போயிடக்கூடாதுங்கிற அந்த பரிதவிப்பு அந்த புத்தகம் முழுக்க காமிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த பெண் குழந்தையும் அந்த வேலைக்குள்ள போய் எவ்வளவு சிரமப்படுதுங்கிறத அந்த புத்தகம் சொல்லும். சார், ஒரு மனித கழிவுகளை அள்ளக்கூடிய ஒரு தாய், ஒரு துப்புரவு தொழிலாளி அல்லது ஒரு மீனவன் தான் பிள்ளை அதே தொழிலுக்கு வரணும்னு என்னைக்குமே யோசிக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா உழைச்சா பொழைச்சிக்கலாம், படிச்சாதான் ஜெயிக்கலாம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நடுவர் அவர்களே. இதனை மனதிலே வைத்துக்கொண்டு என்றைக்குமே ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பது உழைப்பாளிகளை விட எங்கள் பழிப்பாளிகளே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு மே தின நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.